டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 55 IAS அதிகாரிகளை பணி இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். 9 மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட 55 IAS அதிகாரிகளை தமிழக அரசு பணி இடமாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களுடைய அதிகாரிகள் IAS அதிகாரிகள் பணி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி, வணக்கம். 3 ஆண்டுகள் அதிகபட்சம் பணியாற்றக்கூடிய நிலையிலே IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்படுவது வழக்கம். அதற்கு முன்பும் கூட நிர்வாக காரணங்களுக்காக இது போன்று பணியிட மாற்றம் அடிக்கடி செய்யப்படுவார்கள். அந்த வகையில 55 IAS அதிகாரிகள் இன்று பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஷில்பா பிரபாகர் சதீஷ், அவர் சுற்றுலாத்துறையினுடைய இயக்குநராக செயல்பட்டு வந்தவர். அவர் தற்போது வணிக வரி மற்றும் பதிவுத்துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். விஜயகுமார் பொறுத்தவரையிலே ஏற்கனவே அவர் தலைவராக, அதாவது தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சி நிதியத்தினுடைய தலைவராக பணியாற்றி வந்தவர். அவர் தற்போது வேறு பணியிடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். அதாவது நில சீர்திருத்தம் துறையினுடைய ஆணையராக அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல வள்ளலார், அவர் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு நலத்துறையினுடைய ஆணையராக செயல்பட்டு வந்தவர். அவர் தற்போது சமூக சீர்திருத்த துறையினுடைய அரசு செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். முக்கியமாக உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராக தற்போது சங்கர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பு சமயமூர்த்தி என்பவர் உயர்கல்வித்துறை செயலாளராக பணியாற்றி வந்தார். அவர் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக புதிதாக சங்கர் தற்போது உயர்கல்வித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சங்கர் இதற்கு முன்பு தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் அந்த துறையினுடைய MD-ஆக செயல்பட்டு வந்தார். அதே போல முன்பு உயர்கல்வித்துறை செயலாளராக செயல்பட்டு வந்த சமயமூர்த்தி தற்போது HR டிபார்ட்மெண்ட் மனிதவள மேலாண்மை துறையினுடைய அரசு செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த துறையை கவனித்து வந்த பிரகாஷ் தற்போது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய உறுப்பினர் செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அந்த இடத்தில் பிரபாகர் என்பவர் பணியாற்றி வந்த நிலையிலே அவர் தற்போது வேறு துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதாவது தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டம் என்ற அந்த துறைக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது தவிர மாவட்ட ஆட்சியர்களும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். யார் யார் எந்தெந்த துறைக்கு, யார் யார் எந்தெந்த மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மாற்றப்பட்டிருக்கிறார். பெரம்பலூர் ஆட்சியரும் மாற்றப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே சஜீவனா பொறுத்தவரையிலே அவர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய கூடுதல் செயலாளராக செயல்பட்டு வந்த நிலையிலே அவர் தற்போது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகத்தினுடைய மேலாண் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த அதிகாரிகள் மாற்றப்பட்டியல் இன்னும் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், தேர்தல் நெருங்கக்கூடிய காரணத்தினாலே தேர்தலுக்கு முன்பாக யார் யாரெல்லாம் நீண்ட காலமாக ஒரே துறையில் பணியாற்றி வருகிறார்களோ அவர்கள் வெவ்வேறு துறைகளுக்கு தேர்தல் நெருக்கத்திலே மாற்றப்படுவது வழக்கம். எனவே இந்த மாற்றக்கூடிய இந்த பணிகள் என்பது நிர்வாக ரீதியில் இன்னும் சில நாட்களுக்கு தொடரும். மேலும் சில அதிகாரிகளும் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்குள்ளாக சில அதிகாரிகள் பணியிட மாற்றங்கள் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.